நாள் வேலை வாங்குற பிள்ளைகளே இந்த மாதிரி சொல்லியிருக்குதுன்னா அப்போ பெண்கள் வந்து நிறையா வந்து வெரைட்டிக்கும் வேலை வாங்கி ஓட்டு போட வச்சுருக்காங்க. ஆனால் முறையாக வந்து விஜய்க்கு விழுந்த ஓட்டு பூராம பெண்கள் ஓட்டு தான். இளவட்டமே அதிகம், இளவட்ட ஓட்டு நிறையா தெரியாது. ஆனால் பெண்கள் போட்ட ஓட்டு தான் உலகம். அதெல்லாம் வந்து காரணம் இந்த நெட்டில் எடுத்து அனுப்பிச்சி விட்டான் பாரு. கரூரில் 41 பேர் இறந்ததற்கு காரணமே திமுகன்னு அடிக்காம பாரு. அதுதான் திமுகவுக்கு பயங்கரமான அடி. உண்மைதான். முழு காரணமும் பெண்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது இளவட்டம் 1-2 தான். இளவட்டம்னா எதுக்கு 100க்கு 10 ஓட்டு இருக்கும். 100க்கு 10 ஓட்டுக்கு இளவட்டம். அப்படிதான் பெண்கள் தான் இதில் முக்கிய காரணம். பெண்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் விசிலுக்கு. அதிமுக ஓட்டு நிறையா பேர் ஜப்பாங்க. விஜய் பேர் உங்களுக்கும் பேர் இருக்குது. ஆனால் அதிகமாக ஓட்டு அதிமுக ஓட்டு தான். வேட்பாளரே யாரும் தெரியாமல் எங்கள் ஊரில் வேட்பாளரே தெரியல. ஆனால் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 2வது ஒரு 500 ஓட்டில் தான் திமுக ஜெயிச்சிருக்கு. இல்லாட்டி இங்கே டிவிக்கே தான் வந்திருக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு எலெக்ஷனை நம்மளாம் பார்த்ததில்ல. வயசு 63 ஆகுது. இது மாதிரி ஒரு எலெக்ஷன் வேட்பாளரே பார்க்காம ஒரு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷன் தான். நம்ம ஜெயிக்க வைக்காம இப்போ வீணாக்கிட்டேன். விஜய் என்னாச்சும் ஜெயிக்க வைக்கலான்னு எல்லாம் மண்ணா கவிட்டாய். உங்கள் நிர்வாகம் சரியில்லை, போங்கப்பா, நீங்கள் போய் குழப்ப பாருங்க வைக்கல அப்படின்ட்டாய். மக்களை சந்திக்கவே இல்லை மந்திரியெல்லாம். எல்லாம் சொகுசாக படுத்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம். கட்சி தலைவரும் தோற்று, கட்சியிலையும் தோற்று. தபால் ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கு. இல்லாட்டி டிவிக்கே தான் ஜெயிக்கணும். தபால் ஓட்டில் தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. 200 ஓட்டு விஜய்க்கு, 300 ஓட்டு தான் அது பணம் கொடுத்துருக்கு. ஆனால் 2000 பட்டோட ஆச்சு கிளீனா. ஆனால் 100 ஓட்டு விழுந்துருக்கோம், 150 மட்டும் விழுந்துருக்கோம். இல்லை 6 மாதத்துக்கு வேலை இல்லை. என்ன 1 வாரம் 10 நாளில் பாருங்கள் யாருங்கிறது தெளிவாயிடும். என்ன ஒன்று முடிவு பண்ணுவாங்க. ஒன்று விஜய் 10 சீட்டு ஆட்டே விலை கொடுத்து வாங்கினேன். இல்லாட்டி இவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்கணும். ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா ஜெயிக்க போட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இல்லைப்பா அவர் ஆட்சி அமைச்சா அவங்க 2 பேர்த்துக்கு கேவலம் தானேங்க. திமுக கேவலம் தானே. ஆனால் இனிமேல் முடிஞ்சது. அடுத்த எலெக்ஷன் வச்சாலும் அவர் விஜய் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருப்பி ஃபுல் மெஜாரிட்டியில் வச்சுன்னா 150 சீட்டை பிடிச்சிடுவான். ஏன்னா அவன் சொல்கிற ஒவ்வொரு பேச்சும் ஜனங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எங்கே வேணாலும் போயிடலான்டா, எந்த பஸ்ஸில் வேணாலும் போகலாம், காசு கிடையாதுண்டான். அதனால் திருப்பி 1-2 போடாதவங்கலாம் அவங்கள தான் போடுவாங்க. இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி கூட பஸ்ஸில் போகலாம். யார் வேணாலும் எழுதிடலாம். 500 ரூபா டிக்கெட்லாம் இந்த மாதிரி பெரிய பெங்களூர் கூட போகலாம். அங்கேருந்து அதுக்காகவே ஓட்டு மிச்ச பேரும் போடுவாங்க. ஆண்களுக்கு நீ கார் வீட்டு போங்க. அதனால் என்ன இருக்குது, அவங்க திடீர்னு மக வீட்டுக்கு போவாங்க, அம்மா வீட்டுக்கு போவாங்க, காசு இருக்கும் இல்லாமல் இருக்கும். அவங்க திடீர்னு சண்டை போட்டு கூட வருவாங்க. அவங்க போட காசு இல்லாமல் திறமைப்படுவாங்கல்ல. ஆனால் நம்மளால் எப்படியோ ஒருத்தர் கைமாற்று வாங்கிடுவோம். அவங்க இப்போ மக வெளியூரில் இருக்குது, ஏதாவது ஒன்று திடீர்னு பதவி ஏறி வந்துக்கிட்டே இருக்கலாம்ல. இல்லை அடுத்து ஓட்டே அவருக்கு தானே போட போகிறேன். சப்போர்ட் என்ன அவருக்கு தான் போட்டோம் தடவை. ஆமாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணால் ரைட்டு, அவ்வளோதான். நம்மளோடது என்ன கட்சி போரா போடுது. இவரை விட அவர் நல்லா ஆட்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பார்ப்போம். இல்லை காசே இல்லை 1000 ரூபா கொடுத்ததுக்கே திணறிட்டு கிடக்குது கவர்மெண்ட். அவரால் முடியல. இவரு தங்கத்தை நோண்டி எடுத்துருவாருங்க. கீழே தங்கத்தை அவரே தோண்டி எடுத்து பிள்ளைகளுக்கு பிறகுற குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அப்படியே கொண்டு கொடுத்துருவாரு. இதெல்லாம் நடக்கிற விஷயத்தை பேசுங்க. 2500 ரூபா பணம் ஒரு பெண்களுக்கு மாதம் கொடுத்துட்டா என்ன அங்க என்ன இருக்கு கவர்மெண்ட்ல? எம்பிட்டு வருமானம் வருது? பெண்கள் பூராமே பிரியாம பஸ் போற பஸ் பூரா இங்க இருந்தாலும் பிரியாம. ஆனா கவர்மெண்ட்டுக்கு எதுல இருந்து வரும் வருமானம்?
அதை நீ ஏன் கவலைப்படுறாங்க? அதுதான் நோண்டி பார்த்து கொடுப்பாரு. அது நாங்க பாத்துக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுற? அது அவர் பாத்துக்குவாரு. ஜனம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, கொடுக்க முடியுமா முடியலையான்னு அவர் உட்கார்ந்தா தானே தெரியும். முதல்ல நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வாயில சொல்லி எழுதி கொடுத்து பேச விட்டுருக்கிறானுங்க. இவர் பேசி இருக்கிறாரு, ஆனா செய்கையில செய்ய முடியாது. இதெல்லாம் பெண்கள் கேட்டுட்டு ஓட்டு போட்டுருக்கிறாங்க, தவறான முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஒரு கிறுக்கனுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. பெட்ரோல் டீசல்ல ஓடிச்சு, வந்துருச்சு. ஒன்னும் பெட்ரோல் டீசல் செலவு எல்லாம் கரண்ட்ல ஓடுது. எவ்வளவு கரண்ட் செலவாயிர போகுது? ஏன் கொடுக்க முடியாது பாச்சு? பெட்ரோல் டீசல் ஓடுது. விவசாயி எல்லாம் ஓட்டு திமுக யாருமே அதெல்லாம் போடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஏன்னா ஜனங்களை குண்டர் சட்டம் போட்டு உள்ளதல்ல, ஒரு நெய்வேலியில் நிலத்தை எடுத்துட்டு கொடுக்க முடியலங்கிறதுக்காக நெசவாளர்லாம் குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. அதனால கட்டி கண்டு வந்துச்சா கல்ல வரல. என்ன அவன் உண்மையாதான் பேசியாச்சு, அப்புறம் என்னதான் பேசுறது? எப்படியா இருந்தாலும் விஜய் வந்து செய்ய முடியாது. இவ்வளவு செஞ்ச சொன்ன வார்த்தைகள் எல்லாம் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. நல்லது செய்வாரு, ஏன்னா ஜனங்களை கொலை செய்யவா போறாரு? நேரடியா கத்தி எடுத்தா குத்த போறாரு எந்த முதலமைச்சரும்? எல்லாம் நல்லது செய்யதான் வந்திருக்காங்க. எந்த முதலமைச்சரும் கத்தி எடுத்துட்டு போய் மக்களை குத்த போறது கிடையாது. எல்லாம் நல்லது செய்யதான் அவங்க வர்றாங்க. செஞ்ச ஸ்டாலினவே, இவ்வளவு செஞ்ச ஸ்டாலினவே இந்த மக்கள் மறந்துருக்குது. ஆனா மீண்டும் இந்த செய்யறத பார்ப்போம். ஆட்சியில எப்படி செய்யறாங்க, இந்த ஆட்சியில எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். இதே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே கற்பழிப்பு, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே கற்பழிப்பு வழக்கு வந்துகிட்டு இருக்குது செல்லுல. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் விசில்காரன் விஜயனுடைய கட்சியில இருந்து வட்ட செயலாளர் மெட்ராஸ்ல இருந்து பாரு செல்லுல வந்துகிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை நடக்க போகுது, என்ன நடக்க போகுது பாருங்க. நிறைய நட்டுழியம் தான் நடக்கும். இதெல்லாம் தடுக்க வீட்டுக்கு போலீஸ் போடுவாரா? வீட்டுக்கு போடுவாரு. பேசினாரு அவரு, இப்ப அதை தடுத்துக்க வேண்டியதுதானே. இதுக்கு மேல பாரு, இன்னும் தடுக்க முடியுமா? இவர் ஆட்சியில வட்ட செயலாளரே இந்த மாதிரி செய்யல, நீ சாதாரண மனுஷன் எப்படி செய்ய மாட்டீங்க? அவன் சொன்னது மாதிரி செய்யணும். சுற்றாருன்னா இல்ல, கை காலை எடுத்து விட்டாருன்னா அவன் வாழ்க்கை பூரா அணிவிக்கணும். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஆட்சியில என்ன யாரு தப்பு செஞ்சாலும் உடனே சுற்றணும், இல்லாட்டி தூக்கு தண்டனை. எவ்வளவுக்கு எவ்வளவு சட்டத்தை இது அமலுக்கு கொண்டு வரோமா அவளுக்கு எவ்வளவு பயப்படுவாங்க. இல்லைன்னு வச்சுக்க பயப்பட மாட்டாங்க. இன்னும் ஆகாச்சும் ஆகிட்டு தான் இருக்காங்க. என்ன பாவம்ல சொல்லுங்க. எந்த ஆட்சியில இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா உனக்கு தூக்கு தண்டனை, இல்லாட்டி சுற்றணும், அங்கேயே சுட்டு கொண்டு போடணும். எல்லாம் சின்ன சின்ன தப்பு செய்யறது. கற்பழிக்கிற வழக்க இது கண்டிப்பா ஒரு மெயினான ஒரு குண்டர் சட்டம் அப்படின்னு போடலாம். இல்ல அப்படின்னாக்க தானே அங்கனே சுட்டு கொள்ளலாம், இல்ல கைகாலை எடுத்து விடலாம். இந்த மாதிரி ஒரு தண்டனை பெரிய தண்டனையா இருக்கணும். பொதுமக்கள் இல்லைன்னா பொதுமக்கள் இடையில கட்டி விட்டு அடிக்க விடணும். பொதுமக்கள்கிட்ட கூட அந்த பிரச்சனையை ஈஸியா முடிப்பாங்க. பொதுமக்கள் கல் எடுத்து அடிச்சே கொண்டு போவாங்க. அப்பதான் எந்த ஆட்சி வந்தாலும் அது நிலைக்கும். அவன் பேர் கெட்ட பேர் ஆகாது. இது எவன் வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? வீட்டுக்கு போய் காவல் நிக்க முடியுமா? எந்த இடத்துல எவன் கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள எடுக்கிறான்னு இதெல்லாம் ஆட்சியில நடக்குதுன்னு விஜய் சாதாரணமா பேசினாரு. ஆனா விஜய் ஆட்சியிலேயே விஜயனுடைய வட்ட செயலாளரே இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கான். எந்த இருந்தாலும்